முதியவர்களுக்கு டிமென்ஷியா, அதாவது முதியவர்களுக்குன்ட்டு கிடையாது, இது வயசு வித்தியாசம் இல்லை. ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக பார்த்தீங்கன்னா வயதானவர்களுக்கு தான் இந்த டிமென்ஷியான்றது வந்துட்டு கண்டிப்பாக இருக்கும். டிமென்ஷியான்றதுக்கு வந்து ஒரு டெஃபினேஷன் வந்து நம்ம கொடுத்துட முடியாது. அது என்னன்னா நினைவாற்றல் வந்து தப்பும். அதே மாதிரி அது மட்டுமே இல்லாமல் கொஞ்சம் அவங்களோட கான்சென்ட்ரேஷன் பவர் வந்து கம்மியாக இருக்கும். அவங்களோட யோசிக்கிற தன்மை வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். இதெல்லாம் வந்து எதனால வருதுன்னா ஒரே ஒரு காரணத்தை சொல்லி இவங்களுக்கு இது இருக்கிறதுனால இவங்களுக்கு டிமென்ஷியா நம்ம சொல்ல முடியாது. காரணம் இது வந்து எப்படி வேணா வரலாம். இப்போ ஒன்றும் இல்லை, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரொம்ப ஓவர் சுகர் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதுவுமே வந்து அதிகமாயிடுச்சுன்னா அது வந்து பிரெயினை தாக்கும்பொழுது கூட இது வரும். அதே மாதிரி பிபி ரொம்ப ரைஸ் ஆயிடுச்சு, 200க்கு மேல 250 அப்படின்னு வந்துருச்சுன்னா கூட இது வந்துட்டு அதிகமாக தாக்கும். இது வந்து இதை மட்டும் தான் தாக்கும்ல, ஸ்ட்ரோக்கு கூட வர சான்ஸ் இருக்கு. அதாவது ஒரு உடல்நிலையை பொறுத்து தான் வந்து ஒரு டிசீஸ். இப்போ நான் வந்து பொதுவாக ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா 100 பேருக்குமே வந்துட்டு பிபி ரைஸ் ஆனால் எல்லாருக்குமே டிமென்ஷியா வந்துடும் அப்படின்னா கண்டிப்பா அப்படி கிடையவே கிடையாது. அது நம்ம படிக்கும்பொழுது நம்ம படிக்கிறது வேற. பட் இப்போ நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கும்பொழுது ஒரு மனுஷனை வந்து எல்லாரும் ஒரே மாதிரியான உடல்நிலை, ஒரே மாதிரியான உணவு, ஒரே மாதிரியான லைஃப் ஸ்டைல் கிடையவே கிடையாது. ஸோ அதனால ஒருத்தருக்கு ஒரு ரீசன். எனக்கு இந்த மாதிரி பிபி ரொம்ப இருந்தது, எனக்கு டிமென்ஷியா வந்துருச்சு நான் சொல்வேன். அதே பக்கத்துல இருக்கிறவனுக்கும் அதே பிபி தான், அவனுக்கு ஏன் வரல? அப்போ அது மாதிரி வந்து எல்லாரும் ஒன்னு வச்சுக்காதீங்க. நான் வந்து இப்ப சொல்றதை கூட உங்களுக்கு அது வந்து உடம்புக்கு சூட்டாமா. இப்ப அதிகமா பிபி இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது என்ன நினைப்பாங்கன்னா, ஐயோ எனக்கும் அப்ப டிமென்ஷியா வந்துருமா அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் வந்து டிமென்ஷியா அப்படின்னா இந்த மாதிரி வரத்துக்கு காரணங்கள் இருக்கு, அதனால அப்படி சொல்றேன். அதனால உங்களுக்கும் வந்துடும், நீங்க பயப்பட தேவையில்லை. இல்ல வராது நம்ம கேர்லெஸ்ஸாவும் இருக்கக்கூடாது. ஸோ உங்க உடம்புக்கு தகுந்தபடி உங்க உடம்பை நீங்க வந்து சுய பரிசோதனை செஞ்சுக்கோங்க கண்டிப்பா. அப்ப மட்டும்தான் நம்மளுக்கு இது வந்திருக்கு, அவனுக்கு வந்ததால எனக்கும் வந்துரும்னு அவசியமே கிடையாது. அதுதான் நம்ம பண்ற எல்லாரும் பண்றோமோ தப்பு. அதனால தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. உங்களுக்கு வந்து அது இருக்கான்னு சொல்லிட்டு நீங்க ஒருத்தரும் தன்னோட உடம்ப பார்க்கணும். ஏன்னா ஒருத்தரோட உடம்பும் ஒரு வேற மாதிரி தான். அதனால உங்க உடம்பு உங்களுக்கு தான் தெரியும், அவங்க உடம்பு அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அதனால நான் சொல்றத வச்சு கூட நீங்க வந்துட்டு முடிவு பண்ணிடாதீங்க எனக்கு வந்து டிமென்ஷியா வந்துருச்சு, இல்லை இவங்க சொன்னதுனால இப்படி வந்துருமோ அப்படின்லாம் கிடையவே கிடையாது. நான் உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன், இந்த டிமென்ஷியா ப்ராப்ளம் இப்படி இருக்கும், இது வந்தா நீங்க வந்து அக்குபங்க்சர் எடுத்துக்கோங்க, கண்டிப்பா சரியாகும் அப்படின்ற ஒரு கருத்தை தான் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். ஸோ அதனால என்ன பண்ணணும்னா, டிமென்ஷியா வந்ததுன்னா அவங்களோட ஷார்ட் டைம் மெமரி, சின்ன விஷயங்கள் மறந்துடுவாங்க. இப்போ வந்துட்டு அது எப்போதுல இருந்து ஆரம்பிக்கும் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ஒரு பொருளை கொடுக்குறோம்னு வச்சுக்கோங்களேன், அந்த பொருளை வந்து நம்ம எடுத்துன்னு போய் பத்திரமா ஒரு இடத்துல வச்சிருப்போம். ஆனால் அந்த பொருளை வந்து திருப்பியும் எங்கன்னு கேட்டால் எனக்கே மறந்துடும். ஐயோ எங்கே வச்சேன்னு எனக்கே தெரியலையே, நான் போய் தேட ஆரம்பிக்கிறேன். ஸோ இங்கேருந்து ஆரம்பிக்கும். ஆனால் இது எல்லாருக்கும் நார்மலாகவே சின்ன பசங்களில் கூட இருக்கும். உடனே இது வந்து டிமென்ஷியாவான்னு கேட்டக்கூடாது. அதுக்காக தான் நான் சொல்கிறேன். ஸ்டார்டிங்கே வந்து நம்ம பிரெயினில் வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சின்ன குறைபாடுகளை தான் இது வந்து பிரதிபலிக்குது. அதனால நீங்கள் இதை பற்றி ஒன்றும் கவலை எல்லாம் படாதீங்க. இந்த மாதிரி சின்னதா ஏற்படும் போது இது அதிகமாகுதா அப்படின்னு பாருங்க. சோ இப்போ என்னன்னா, ஒருத்தர் வந்துட்டு ஒரு வீடு பூட்டிட்டு வருவாங்க, அப்படி பஸ் ஸ்டாண்ட்க்கு வந்தவொடனே ஐயோ பூட்டணுமா இல்லையான்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு மறுபடியும் போய் பார்ப்பாங்க. அது மாதிரி அவங்களுக்கு ஞாபகம் வந்து கரெக்டா வரவே வராது. சோ அதெல்லாம் வந்துட்டு இதுல வந்து சிம்டமா சொல்லுவாங்க. அதனால நம்ம வந்து திங்கிங் பவரும் இருக்காது. இப்ப நம்ம வந்துட்டு ஒரு கட்டம் கொடுத்துட்டு அப்பெல்லாம் எழுதுவோம் பாத்தீங்களா, அதுல யோசிப்பாங்க என்ன அவங்களுக்கு வந்து தெரிஞ்ச விஷயமா தான் இருக்கும். ஆனா அந்த பேர் ஞாபகம் வராது, மறந்துடுவாங்க. அந்த வயசானவங்க கிட்ட பேசும்போது நீங்க பார்க்கலாம், ஏதோ ஒரு படத்தின் பேரை பேசிட்டு இருப்பாங்க, அந்த படத்துல யாரோ நடிச்சாங்க, அவங்க பேர் என்னன்னு மறந்துட்டேன் அப்படின்வாங்க. ஆனா அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் தான், ஆனா அதை மறந்துடுவாங்க. அதுவும் வந்து டிமென்ஷியாவோட சிம்டம் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து அவங்க வந்துட்டு இப்போ சாப்பிட்டீங்களான்னு காலையில கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, நைட்டு வந்து சாப்பிட்டேனா இல்லையானே தெரியல, என்ன சாப்பிட்டீங்கன்னு கேட்டா என்ன சாப்பிட்டேனே மறந்துட்டேன் அப்படின்ருவாங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் வந்து இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து நம்ம கேர்லெஸ்ஸா கண்டுக்காம விட்டுட்டா கண்டிப்பா இது வந்து பெரிய அளவுல பாதிப்பு வரும். அதனால வந்து தயவு செஞ்சு இந்த மாதிரி சின்ன விஷயங்கள் இருக்கும் பட்சத்துல நீங்க என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு வந்துட்டு அதாவது தன்னைத்தானே அவங்க வந்து சரிப்படுத்திக்க முடியாது, அந்த மாதிரி ஒரு முடியாத கட்டத்தில் தான் டிமென்ஷியா பேஷண்ட் இருப்பாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கிறவங்க வந்து அவங்களுக்கு வந்துட்டு திங்கிங் பண்றதுக்கு என்னெல்லாம் நீங்க அவங்க கிட்ட பேசும் பொழுது, சின்ன வயசுல நீங்க என்ன பிடிக்கும், உங்களுக்கு எந்த ஸ்கூல்ல படிச்சீங்க, என்ன படிச்சீங்க, அவங்க ஃப்ரெண்டு பேர் என்ன, கேள்விகளை கேட்டு கேட்கும் பொழுது அவங்க வந்து யோசிக்க ஆரம்பிப்பாங்க. என்னோட யார் படிச்சிருப்பா அப்படின்னு யோசிப்பாங்க. அந்த மாதிரி
மாதிரியெல்லாம் வந்து அவங்கள திங்க் பண்ண வைக்கணும். அவங்கள வந்து யோசிக்க வைக்கும் பொழுது அந்த பிரச்சனையில இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்துட்டு விடுபட முடியும். அதே மாதிரி அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா டிமென்ஷியாக்கு கண்டிப்பா ரிசல்ட் இருக்கு. நிறைய டிமென்ஷியா பேஷண்ட்டுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கோம். அதனால நீங்க வந்து இந்த பிரச்சனை வந்துருச்சு, எனக்கு யோசிக்கிறதுக்கே திறன் இல்லையே அப்படின்லாம் நீங்க நினைக்கவே வேண்டாம். நீங்க அக்குபங்க்சர் ட்ரீட்மெண்ட் எடுங்க, கண்டிப்பா இதுல இருந்து விடுபடலாம். இது பத்தின உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, எனக்கு இந்த மாதிரி ஒரு சிம்டம் இருக்கு அப்படின்னா நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் உங்ககிட்ட பேசுறேன். ஸோ உங்க பிரச்சனை சால்வ் ஆயிடும்.